உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதம் 30 நாளும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமான கணிப்புகளோடு வந்திருக்கேன். ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க, என்ன சாராம்சத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது முழுமையாக நான் முதலே சொல்லிடுறேன், கோச்சார பலன்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்கள் நிலைகள் இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் எவ்வளவு சுவாரஸ்யங்களையும் எவ்வளவு அதிர்ச்சிகளையும் நமக்கு வச்சுருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா மிக சிறந்த அற்புதமான அருமையான ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலம். குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இருந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இருக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோச்சாரங்கள், கிரகநிலைகள் தான். அதாவது நம்ம உங்களுடைய ராசிநாதன், ஆண்டு கிரகமான ராகு, குரு, அப்புறம் சனி, செவ்வாய், மாத கிரகங்கள் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இவங்களோட நிலையில் வச்சு தான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாத பலன் வரும்போது உங்களுடைய ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் யார்? மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். அவர் ராசிக்கு மட்டுமில்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு அந்த அதிபதி அவர் தான். 4ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானம், வண்டி வாகனம், தாயார், வீடு, மனை, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். அந்த ஸ்தானத்துக்கும் புதன் தான் அதிபதியாக வர்றாரு. உங்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த புதன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறமா தான் அவர் பயிற்சி ஆகிட்டு மீனத்துக்குள்ளே வரப்போகிறார். அப்பையும் 10ஆம் இடத்துல தான் வரப்போகிறாரு. ஸோ இப்போ அந்த மாதம் துவங்கி முதல் 23 நாட்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க. 9ஆம் இடம்ன்றது ஞானஸ்தானம், நம்மளுடைய நல்ல சிந்தனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம். அதுதான் பாக்கியஸ்தானமும் கூட. ஸோ பாக்கியஸ்தானத்துக்கே உங்கள் ராசிநாதன் போயிட்டார், நீங்களே பாக்கியசாலிகள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்துகிட்ருக்காரு. இந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடச்சிட்ருக்கு. ராகுவோட இணைகிறாரு உங்களுடைய ராசிநாதன் புதன். அவர் 23 நாட்கள் அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த 23 நாட்கள் ராகுவுடன் நினைவு பெற்று இருக்கக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா புதுமையான சிந்தனைகளை கொடுப்பார். ராகு பார்த்திங்கன்னா தன்னோட சேரக்கூடிய கிரகங்களோட தத்துவங்களை மல்டிபிள் பண்ணி கொடுக்கும், அதிகரித்து கொடுக்கும். புதன் யார்? புத்திக்காரன், அவங்களுடைய ராசிநாதன் கூட. அப்போ உங்களோட புதுமையான சிந்தனைகள் மூலமாக நீங்கள் நல்ல பேர் புகழ் அடைய போகிறீங்க. அதன் மூலமா வருமானத்தை சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வழக்கமாக செய்கிற விஷயங்களை மாற்றி யோசித்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு புதன் சேர்க்கை மிக சிறந்த புத்தி கூர்மை, ஒரு புதுமையான சிந்தனைகளுக்கு கொடுக்கக்கூடிய தத்துவங்கள், விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ராகுவும் புதனுடைய சேர்க்கை. அது ஏற்பட்டு பாக்கியஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ராகுவிற்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிது. இந்த ராகு குரு சேர்க்கை குபேர யோகம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் மூலிமா மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான ஒரு அற்புதமான காலம். எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறீங்களோ அதை செயல்படுத்தவும் செஞ்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய வெற்றியை அடைவீங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா மேச ராசியில் இருக்கார். மேச ராசி நம்மளுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், மனோகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு மிதுன ராசிக்கு மனோகாரகன் யாருன்னா சுக்கிரன் தான். அவர் எங்கே இருக்காருன்னா நம்மளுடைய சிந்தனைகளை குறிக்கக்கூடிய மேச ராசியில் இருக்கார். அப்போ உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அதை நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பெரிதினும் பெரிதிகள்னு பெரியவங்க சொல்கிற மாதிரி உங்கள் ஆசைகளெல்லாம் பெருசாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் வெளியே சொன்னால் சிரிப்பாங்க, நான் அதனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆசையாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னென்னா உங்களோட மனோகாரகன் எண்ணங்களை குறிக்கக்கூடிய மேச ராசிக்கு வந்துட்டார். லாபஸ்தானமும் அதுதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரக காரணமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணிடுங்க. ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி அந்த விஷயம், நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த நீங்கள் இப்போ ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்த்துருங்க. அப்படி மனசில் நீங்கள் சரியாக லாஜிக்கலாக யோசிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த விஷயம் கிட்டத்தட்ட
60% வெற்றி அடைஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் தான் செயல்படுத்துறதுக்கான காரியங்கள் ஏற்பட்டு, நீங்க நெனச்ச விஷயத்த சாதிச்சுருவீங்கன்னு சொல்லலாம். என்னென்ன வகையில இதெல்லாம் நடக்கும்னா, என்ன வகையிலனாலும் நடக்கும்ன்றது உறுதியா சொல்லிக்கிறேன். அது சுக்கிரன் வந்து மனோகாரகனா வந்து, அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து வண்டி வாகன யோகங்கள், வீடு, மனை வாங்குறது, சொந்த வீடு வாங்கி உள்ள போறது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள். ஏன்னா களத்திரக்காரகன் சுக்கிரன் தானே. ஸோ, அதில இந்த மாதிரியான பெரிய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடத்துறதுக்கு, சொந்த தொழில் துவங்குறதுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய ஆற்றல்கள்லாம், இதெல்லாம் குடுக்கக்கூடிய அமைப்பில சுக்கிரன் இருந்துட்டுருக்காரு. இத விட சிறப்பா 10ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சனி சேர்க்கையோட ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. உங்க 3ஆம் இடத்த 10ஆம் இடத்துக்குறது வந்து முத்திரை யோகம்னு சொல்லுவோம். நீங்க நீங்க தீர்மானிக்கிறது தான் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வலுவான நிலையில 10ஆம் இடம் இருக்கு. தொழில் ஸ்தானத்தில 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்குன்றது ஒரு சிறப்பான விஷயம் தான். ஒண்ணுக்கு ஒண்ணு பகை கிரகமா இருந்தா கூட 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுனாலயும், அந்த 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமான கேந்திரத்தில உங்க குரு பகவான் இருக்காரு. உங்க ராசி 10க்குரிய தொழில்காரகன் ராசியில இருக்காருன்றதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான அம்சம். கண்டிப்பான முறையில உங்களுடைய புதுமையான செயல்களால பற்பல வெற்றிகளையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், குபேர யோகத்தையும் அடைய போறாங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்றது தான் இந்த மாதம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பலன். கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் கண்டிப்பான முறையில பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்த சிறப்பா ஆக்கி குடுத்துருக்கிறாரு கால பைரவர். அவர நீங்க தொடர்ந்து கும்பிடணும். அது மட்டும் இல்லாம பைரவ அம்சத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார் இல்லையா? சொர்ண ஆகர்ஷண பைரவர வந்து நீங்க வந்து கோயில் தேடி போய் வழிபட வேண்டியதில்ல. மனசிலேயே நெனச்சு வழிபடுங்க. ஐயா எங்களுக்கு காசு, பணம், நல்ல குடும்ப வாழ்க்கைய குடுங்கன்னு சொல்லி வேண்டி கும்பிடுங்க. சிவ அம்சத்தில சொர்ண கால பைரவர் அம்சம் ஒண்ணு. காலபுருஷ தத்துவமே அவர்தான். அதுலயும் சொர்ண ஆகர்ஷண பைரவர். அதாவது மகாலட்சுமிக்கும், குபேரனுக்குமே வந்து பொருளாதாரத்த, பண வசதி வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுத்தது சொர்ண ஆகர்ஷண பைரவர் தான். அவர பிடிங்க. உங்க வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் சிறப்பா இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் அப்டின்னா, நம்ம நம்ம ஏற்கனவே கடந்த மாத பலன்கள் நான் சொல்லும்போது கூட, இந்த கிரக யுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால, பெரிய அளவில நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுபோக வந்து இந்த கிரக யுத்தம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்கிடையே போர், பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ, இது வந்து இன்னும் போர் வராதுன்னு சொன்னேன்னா வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் என்ட்ட கேட்டாங்க. ஸோ, அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உலகளாவிய இப்போ நம்ம நான் சொன்னது வந்து போன மாதம் வந்து பலன் நான் பேசும்போது நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, காணொலியில் நான் சொன்னது, ஒரு மிக கடுமையான கொரோனா காலத்தில் இருந்த கிரக சேர்க்கையை விட இது இப்போ இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து 6 கிரக சேர்க்கை வந்து ரொம்ப கடுமையானது. இது வந்து பார்த்திங்கன்னா, இது இருந்தால் கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை தான் இப்போயுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 6 கிரக சேர்க்கை இருந்தும் நம்ம வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் குருவுடைய பார்வை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜோனில், அதாவது ஒரு 2, 3 நாடுகளுக்குள்ளே இந்த போர் பதட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சந்திர கிரகணமும் கடந்த மாதம் வந்தது இல்லையா? ஸோ நம்ம அதில் தான் தீவிரமாக ஆச்சு அந்த போர். நான் அதெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பல நெருக்கடிகள் இருந்துச்சு. அது படிப்படியாக குறையும். மே 26க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்றதெல்லாம் வந்துடும். அந்த உலக நாடுகளுக்குள்ளே, பகை நாடுகளுக்குள்ளே மன அமைதியும், அவங்களுக்கு வந்து ஒரு போரை நிப்பாட்டிக்கலான்ற ஒரு மனப்பக்குவமும் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது தான். அது போக வந்து இந்த பெட்ரோலியம், கேஸு, சிலிண்டர் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேரளவில் தான் இருக்குமே தவிர்த்து நிஜமான முறையில் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியை கொடுக்காது. அதனால் மக்கள் பதட்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பெட்ரோலியம், கேஸு இந்த விஷயங்கள்லாம் வந்து குறிக்கக்கூடியது ராகு, செவ்வாய் தான். இந்த ராகு, செவ்வாய் ஒரு ராசியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. அதாவது ராகு, செவ்வாயும் கும்பத்தில் இருந்தாங்க. செவ்வாய் வந்து மீனத்துக்கு போயிட்டாரு. இனிமேல் மெல்ல மெல்ல இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இது பொதுவான உலகளாவிய கோச்சார அமைப்பின்படி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான். இதுபோக தனிப்பட்ட ராசி அடிப்படையிலுமே வந்து எந்தவித சிக்கலும், போராட்டங்களும் இருந்தாலும் அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நிவர்த்தியாகும். அதுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த ஒரு கோச்சார நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பலர் வந்து என்கிட்ட ஃபோனில் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஆனால் எனக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தான் இருக்குது. கடன் தீர்ந்துரும்னீங்க, ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நான் தெளிவாக அதான் சொல்கிறேன். ஐயா நான் வந்து சொல்கிறது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தற்கால கிரகநிலைகளை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இதை தாண்டி உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தையும் எடுத்து கோச்சார பலனையும் பார்த்து பலன் எடுத்துக்கும் போது தான் இன்னும் முழுமையான சரியான பலனை
நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள், இதெல்லாம் அடையிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தோடு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உலகளாவிய அளவிலேயே சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மிதுன ராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்திற்கு வருகிறார். நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் அமைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சில நல்ல வழிகள் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏன்னா ஜென்ம குரு அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல்களையும் மன வேதனைகளையும் தேவையில்லாத ஒரு கடன் பிரச்சனையையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கடந்த 1.5 வருடங்களாக இருந்துட்டு இருக்குது. அதுலயும் நிறைய மிதுன ராசி என்பர்கள் குடும்ப விவாகரத்து வழக்குகள் அப்படின்றது அதிகப்படியாக ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப நாலேஜ் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவர்களோட டிராவல் பண்றவங்க எல்லாத்தையுமே அதிகப்படியாக விரைவாக கிரகிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப ஸ்லோ மோஷனா இருந்து எந்த விதமான ஒரு வேலையும் செய்யாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே நேரத்துல ஈகோ கிளாஷ் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களிலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த விவாகரத்து வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. அதுல இந்த ஜென்ம குரு அப்படின்றது மிக பெரிய அளவுல அவர்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. இதுல இருந்து நிவாரணம் எப்போ கிடைக்கும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த நிவாரணமாகப்பட்டது இன்னும் 2-3 மாதங்கள் இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இப்போதைக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க தேவையில்லாத சில குழப்பமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா ராசி அதிபதி 10ஆம் இடத்திற்கு வந்தாச்சு அப்படின்னாலே அந்த வேலையில இருக்கக்கூடிய அந்த பழு சுமைகளும் அதிகரிக்கும். அதே சமயத்துல நீங்க சொந்தமாக ஏதாவது தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் தோன்றி மறைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த வருமான தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான வருமானத்தை சம்பாதிக்காமல் அதிகப்படியாக அவமானப்படக்கூடிய ஒரு நபர்களாகவும் தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துல நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்களோ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அடுத்த மாதம் நீங்க கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாக்குறுதி கொடுக்குற சமயத்துல உங்களுக்கு வருமான தட்டுப்பாடு வரும். இதனால ஒரு அவமானங்கள் தேவையில்லாத அந்த குடும்பத்துல சில சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் சனியோட சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றி மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு கன்சல்டன்சி பிசினஸ் ஏதாவது ஒரு கன்சல்டன்சி பிசினஸோ ஒரு கமிஷன் தொழிலோ செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா அதை சிறிதளவுல செய்து பாருங்க. இப்போ ஏதோ ஒரு கமிஷன் பிசினஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு டிரான்சாக்ஷன் மாத்திரம் நீங்க பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது. அது சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாராளமாக நீங்க அந்த முயற்சி செய்யலாம். எந்த ஒரு தொழிலையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய கையில இருக்கக்கூடிய காசை எடுத்து நீங்க மூலதனமா வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அதுல நிறைய ஒரு தொந்தரவுகளும் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. காதல் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், அதாவது பெற்றோர்களின் சம்மதங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இது நாள் வரைக்கும் பெற்றோர்களினுடைய ஒரு முரண்பாடான கருத்துகள் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கும் அந்த காதல் திருமணமாக மாறுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தை போன்ற பாக்கியங்கள் அப்படி இல்லை, இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதுல எல்லாம் எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. இயற்கையான முறையில குழந்தையை பெற்றெடுக்கிறதுல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நிறைய ஒரு வலிமைகளை உடைய ஒரு நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு
திருமண முயற்சிகள் அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றாரு, ஆட்சி பெற்று வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய களத்திராதிபதி இங்க உங்களுடைய ராசியின் மீது பயணிச்சு கொண்டு இருக்கின்றார். இதனால இந்த காலகட்டம் 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் சனியும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க, எங்களுக்கு வரன்களே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஏப்ரல் மாதம் முழுமையான அந்த திருமண முயற்சிகள் முழுமையாக வெற்றியடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் மிதுன ராசி பெண்கள் தன்னுடைய அரசாங்க வேலையில ஒரு நிரந்தரமாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. யாரெல்லாம் இப்போதைக்கு தற்காலிகமாக அரசாங்க உத்தியோகத்துல பெண்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல நிரந்தர ஒரு உத்தியோகத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். யாரெல்லாம் அரசாங்க தேர்வுகள் எழுதியிருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த தேர்வுகள்ல வெற்றிகள் உருவாகுவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதனால பெண்களுக்கு, இந்த மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சியையும் வேலையில ஒரு நிரந்தர தன்மையும் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இது எல்லாமே உங்களுடைய திசாபுத்திகளினுடைய அமைப்புகளை பொறுத்தும் மாறுபடும். இப்போ உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு தடைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்திகள் அங்கு வேறு விதமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க, திசாபுத்திகளின்படி எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, திசாபுத்திகளின்படி எனக்கு நிரந்தர ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க, குரு உங்க வீட்டில் இருக்காருங்க. என்ன எல்லாமே சூப்பராக தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. சரிங்களா, குரு உங்கள் வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு வந்து அதுதான் நல்ல பண நடமாட்டம் நல்லா இருக்கும் உங்கள் கையில். வீட்டில் சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இப்போ இந்த லீவு டைம்லலாம் அழகாக நீங்கள் வெளியூர்லாம் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ, ஆனால் ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம் வரும். அதுவும் ஏதாவது கிராஸ்லேண்ட் மாதிரி, ஊட்டி கொடைக்கானல் மலைன்னு சொல்கிறோம், ஆனால் அங்கேயே இந்த பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி கிராஸ்லேண்டாக இருக்கும். அந்த கிராஸ்லேண்ட் மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம் வந்து ட்ரிப்பிள் மடங்கு ஆகும். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கவங்களுக்கு வந்து ப்ரமோஷனும் அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மிதுனம்லாம் கேட்க வேணாம், நல்லா பேசுவாங்க, வாய் ஜாலம் ஜாஸ்தி, பேசி அப்படியே வாங்கிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் இந்நேரத்துக்கு உங்கள் பேர் அங்கே இருக்கும் கிடைக்கும்ன்றதுலாம். இருந்தாலும் உங்களுக்காக என்னோட சைடில் இருந்து சொல்கிறேன். ஸோ ப்ரமோஷன் சம்பள உயர்வுக்கெலாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கார், அதே கிரகத்தில் சூரியன் செவ்வாய் இருக்குது. அதனால் கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் நல்லாவே வரும். சரிங்களா, அதனால் அது ஒன்றும் கவலை கிடையாது. இன்னொன்று உங்களுக்கு வந்து உதவிகள் வரும். மெயின்லி உங்களை விட பெரியவங்க, அப்பா அண்ணன், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸில் வந்து மேனேஜர் டிஎல் இவங்க சைட்லாம் நிறைய சப்போர்ட் வரும். அது இந்த காலகட்டம், அதுவும் நீங்கள் வந்து இந்த அப்ரைசல் ப்ரமோஷன் பிஸ்னஸை உயர்த்துகிற காலகட்டம். இந்த டைமில் இந்த சப்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே பெஸ்ட்டாக என்ன இருக்குன்னா கல்யாணம், திருமணத்துக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு வந்து மகப்பேருக்கும் டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மிதுனம் வந்து புதன் வீடு, அண்டு இவங்க வந்து ரொம்ப கலைநயம் மிக்கவங்க, பாட்டு பாடுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. கோவிலில் பஜனை பாட்டு தானே பெரும்பாலும் மிதுன ராசி மிதுன லக்னம். ஸ்டேஜில் ஏறி இந்த சாமி பாட்டில் எந்த பாட்டுனாலும் பாடுறது அதிகமாக மிதுன ராசி மிதுன லக்னம். பாட்டு பாடலன்னா கூட அட்லீஸ்ட் பாத்ரூம் சிங்கராக இருப்பாங்க, பாத்ரூம்லேயாவது பாடுவாங்க, இல்லை ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இவங்க ரொம்ப ரொமான்டிக் பர்சன். இவங்களுக்கு வந்து லவ் செட் ஆகுது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
யாருன்னா ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு பெரிய குழப்பமே என்னன்னா, லவ் செட் ஆயிடுச்சுன்னா வீட்டில் எப்படி இதை சொல்கிறது, கல்யாணத்துக்கு எப்படி பொண்ணு வீட்லேயே மாப்பிள்ளை வீட்லேயே பேசுது, அந்த குழப்பங்கள் தான் போகும். இது வந்து அதுக்கு ஒரு சரியான டைம். ஏன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லைன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த டைமில். அதுவும் பர்சனல் விஷயத்தில் எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஓகே சொல்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? அதான் நம்ம எப்பயுமே சொல்கிறது, மிதுனத்துக்குலாம் வந்து புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் இதெல்லாம் கையில் எடுத்தீங்க, பேச்சுவார்த்தைலாம் கையில் எடுத்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுங்க. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கிளிக் ஆகிடுச்சு சார், லவ் கிளிக் ஆகிடுச்சு, வீட்டில் சொல்லியாச்சு, 2 பேர் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் நடக்க போகுது, செலவுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், பயங்கரமாக பெரிய பட்ஜெட்டாக போயிட்டுருக்கு சார் அப்படின்னா, செலவுக்கும் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் பணம் வரும். சரிங்களா? உதவிகள் வரும். பணம் மட்டும் இல்லை, மனுஷாலோட உதவி வேணும். ஏன்னா கல்யாணத்தில் நம்மளுக்கு பணம் இருந்தால் மட்டும் போதாது, அவ்வளோ வேலை இருக்கும். நம்மளுக்கு வந்து கூட ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, ஃபேமிலிலாம் இருந்தால் தான் எடுத்து போட்டு செய்கிறதுக்கு. ஸோ அந்த மனித உதவிகளும் உங்களுக்கு வந்து தாராளமாக வரும். அண்ட் நீங்கள் எதில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலலாம் வந்து கேது பகவான் இருக்கார், அஷ்டம சனி இருக்குது. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ண நடக்கிற பூங்க செய்து விட்டு நான் அடுத்த வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வின் பண்ணுங்க. அதான் கல்யாணத்துலலாம் பேசணும் சார், ஒத்துக்க மாட்றாங்க சார் அப்படின்ட்டு சலிச்சிட்டிங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே ஓடிடும். இப்போ வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான விண்டோ, அதுவும் இந்த ஏப்ரல் மாதம் இல்லை இந்த மே முடிகிற வரைக்குமே திருமணத்துக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்க டைம். அதனால் இப்போவே பேசி டக்கு 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 டக்குன்னு மூவ் பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி உடையான் நிகழ்ச்சி அடையான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, இவங்களை யாரை ஏமாற்ற முடியாது, இவங்களே ஏமாந்தாதான். ஸோ இவங்களே எங்கேயாவது போய் ஏமாந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ப்ரெடிக்ஷன் பண்ணுவீங்க. ஊரில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சொல்லுங்க, இந்த கம்பெனி ஷேர் ஏறும் இறங்கும்னு. நீங்கள் பணம் போட்ட நேரத்தில் பார்த்தா புஷ்ஷுன்னு கவுந்துரும். நம்ம ஜாதகத்தில் வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணம் வர்றதுக்கு பிராப்தம் இருக்கா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படி பிராப்தமே இருந்தால் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தேவையான விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் பர்சனலான விஷயங்கள், இப்போ நம்ம சொன்ன கல்யாணம், காது குத்து, ப்ரெக்னன்சி, லவ் பண்ணுறது, நிறைய நல்ல விஷயம் வரும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏதோ ஒரு குட் திங்ஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ காரோ, வண்டியோ, வீடோ, நகையோ பண்ணுறது பர்சனல் விஷயத்தில் பண்ணுங்கள். இதை பண்ணும் போது உங்களுக்கு எதில் பண்ண நல்லதுன்றதை செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் மட்டும் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டி மோதுங்க, ஜெயிச்சிடலாம். ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகவே வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா கிருஷ்ணர், பெருமாள். இவங்களுக்கு வந்து துளசி கொடுத்து வழிபடலாம். நடராஜர் அம்பாலோடு சேர்த்து வழிபடலாம். இவங்களுக்கு வில்வம் கொடுத்து வழிபடலாம் நடராஜருக்கு. நீங்களும் புதன்கிழமை புதன் ஹோரையில் போய் வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு தரும். ஓகே, நம்ம எப்பவுமே சொல்லி, நீங்கள் வந்து புளியோதரை இந்த மாதிரி பிரசாதமாக ஜனங்களுக்கு கொடுக்க நல்லது. தூபங்கள் வாங்கி தரலாம். நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் வந்து இந்த சிவன் கோயிலெலாம் பள்ளியறை பூஜை நடக்கும். நைட் டைமில் கோவில் நட சாத்திரத்தில் அந்த பள்ளியறை பூஜைக்கு தூபம் வாங்கி தரது இன்னும் ரொம்ப சிறப்புகள் தரும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, எதிரில் இருக்கிறவங்க வந்து வேறு மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க, சரியாக புரிஞ்சுக்கல, கம்யூனிகேஷனில் பிரச்சனை வருதுன்னா கையில் எப்போவுமே கொஞ்சம் பச்சை பயிர் வச்சுருங்க. ஒரு மஞ்சள் பேப்பரில் பச்சை பயிரை மடித்து பாக்கெட்டில் வச்சுருங்க. அது உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் பெரும்பாலும் கம்மி பண்ணி தரும். இப்போ உங்கள் ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம்லாம் கவர் பண்ணும். ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எப்படி கையில் தங்கும், யார் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு, வண்டி, வாகனம், நகைலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது, வேலையில் யாருக்கு நல்ல பதவி உயர்வு வரும், யார் உஷாராக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா வளரும், யார் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் கடன் வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, யாருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும், யாருக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த வழிபாடுகள், இதுக்கான பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி
ப 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க. நம்மளுடைய கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் மாறும். ஒரு பொதுவான தகவல் ஒரு ஒரு இந்த இந்த ராசிக்கு ஒரு ஒரு ராசிக்கும் 1 கோடி பேருக்கு பொதுவான தகவலாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் தீவிரமாக உங்களுக்கு எனக்கு பர்டிகுலராக வீட்டில் இந்த விஷயம் நடக்குது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா தனியாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்ம கடவுள் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிற மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உடம்பையே ஆலயமாக மாற்றுற மாதிரி தான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த விதைகள் தானியங்கள்லாம் சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் கும்பாபிஷேகம்லாம் அப்போ பாருங்கள், கலசத்தூள் தானியங்கள் தான் வைக்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணும்போது தானியங்கள் தான் வைக்கிறோம். இந்த தானியங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம் லைஃப்பில். அதுதான் 1 2 உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். கன்சல்ட்டிங்கில் உங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக சொன்னும் போது உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது இன்னும் நல்ல தீர்வுகள் இது சம்மந்தமாக கொடுக்கலாம். இதுலேயே நம்ம மெட்டல்ஸ் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு உலோகங்கள் இருக்குது, ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது, ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு பூ, அந்த பூவை வச்சு சில தெரப்பீஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்த படுத்த 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 தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நான் வந்து பல ஜென்மாவாக பல கர்மா செஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு கோவில் சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், நான் போகணுன்னு சரியாகணும் ஆகாதுங்க. இதுதான் ப்ராக்டிகாலிட்டி. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, இப்படி தான் போகுது, இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனால் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும்னா உள்ள தனியாக டெப்த்தாக இறங்கி இது ஒன்று என்ன பண்ணணும்னு எடுத்து கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தான். ஒரு நாள் ஜிம் போயிட்டு வந்தால் பாடி பில்டர் ஆக முடியாது. தினமும் போயிட்டு கண்டினியூஸாக புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடமும். நீங்கள் வந்து இது இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இப்படி விஷயம் சொல்கிறாரு, எனக்கு கனெக்ட் ஆகுது, ஓகே இவர்கிட்ட நான் பேச போகிறேன், டிவைன் தினேஷ்கிட்ட பேச போகிறேன். நம்ம ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு தெரப்பியாக சொல்கிறோம். எந்தெந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தணும், எந்தெந்த தேவைக்கு எந்தெந்த மாதிரி நான் வழிபாடுகளை பண்ணணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் எல்லாரும் முன்னேறணும். இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையார் தாயாரால் எல்லாருமே நல்லா இருக்க டிவைன் தினேஷன் வாழ்க வளர்த்துடுறேன்.